கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த இனிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை சிறப்புற நடத்திட உத்தரவிட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர், சமத்துவம் போற்றும் சாமானியர், மாண்புமிகு புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடி அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியும் கிறிஸ்துமஸ் ஆசிரும் வழங்கி இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்திருக்கும் மதிப்புமிகு ஆயர்கள், பேராயர்கள், போதகர்கள், மூப்பர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா 2:14 சொல்லப்பட்டது போல், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்தி என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவர் ஆச்சரியமானவர். எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம் தரும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தம் கிடைக்கும், பரிசுத்தம் இருந்தால் சமாதானம் கிடைக்கும். மாண்புமிகு கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, அன்பார்ந்த கிறிஸ்துவ பெருமக்களே, இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவில் இந்த பூமியிலே பூரண சமாதானமும் மனிதருக்கு நற்கருணையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் நடப்பாக மாற ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். கடந்த கால தமிழக அரசியல் வரலாற்றில் மாண்புமிகு புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடி அவர்கள் அதிக விளம்பரம் இல்லாமல், தேவைகள் இல்லாத வார்த்தைகள் இல்லாமல், கடினமான சூழ்நிலைகளிலும் ஆட்சியை நிலைத்தன்மையோடு நடத்தி ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், ஏழை தொழிலாளர்கள் என எல்லோருக்குமான பாதுகாவலராக நின்றார். இது புகழ்ச்சி அல்ல, இது அரசியல் உணர்ச்சி பேச்சும் அல்ல, இது நிர்வாக அனுபவம் சொல்லும் உண்மை. நம் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் நம் இதயம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகியோரின் நல்லாட்சியில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் பாதுகாக்கப்பட்டது. சுதந்திரமான வழிபாடு, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுடைய உரிமை பாதுகாப்பு, கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கான மரியாதை போன்ற இவற்றில் எக்காலத்திலும் பாகுபாடு காட்டப்பட்டதில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா 29:11 சொல்லப்பட்ட சத்திய வசனத்தின்படி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லப்பட்ட சத்திய வசனத்தின்படி, இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் பயம் காட்டப்படும், சந்தேகம் விதைக்கப்படும், வரலாறு மறக்க செய்யப்படும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆம், சத்திய வசனம் சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். மீண்டும் மக்களுக்கான மக்களாட்சி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் நிச்சயமாக 2026 மீண்டும் மலரும், மீண்டும் மலரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேண்டி அதற்காக அனைவரும் ஜெபித்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு புரட்சித் தமிழரிடத்திலே கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுடைய நீண்ட நாள் ஒரு சில கோரிக்கைகளை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் திங்கள் 8ஆம் நாள் தேவ மாதா பிறந்த நாளில் அரசு விடுமுறை நாளாக அளிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கல்லறை தோட்டம் அமைக்க
தகுதியான இடம் தெரிவு செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நீர்நிலைகள் அல்லாத அரசு நிலத்தில் இயங்கி வரும் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு பட்டா வழங்க கோரிக்கையாக நாங்கள் இன்றைக்கே வைக்கின்றோம். காரணம், வருகின்ற 2026 மீண்டும் இதே அவையிலே இந்த கிறிஸ்துமஸ் இனிய நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தமிழகத்துடைய ஒப்பற்ற முதலமைச்சராக உருவாக்கி தருவார் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.